சென்னை வெஸ்குலர் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் வெஸ்குலர் சொசைட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து வருஷம் இந்த மாதிரி ஒரு வாக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எதுக்காக? இப்போ வாஸ்குலர் சர்ஜனை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அவங்களுடைய ரோல் என்னன்னா, நம்ம வந்து உதாரணமா போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் ரொம்ப நேரமா வந்து ரோட்ல நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா போகாது. அதனால அந்த வாஸ்குலர் அப்படின்னா என்னன்னா நம்முடைய அந்த பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்கள்ல ரத்தம் சரியா மேல ஏறாதனால வேரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த வேரிகோஸ் வெயின் அந்த நரம்பெல்லாம் அப்படியே தடிச்சு போயிடும். அது வந்து அப்படியே ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கால் கை அப்படியே வந்து உடைச்சு போயிருது அல்லது வெட்டுப்பட்டு தூட்டா கீழே விழுந்துருக்குன்னா உடனடியாக அதை வந்து அந்த கோல்டன் அவர் சொல்லுவாங்க, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு எடுத்து போயிட்டாங்கன்னா அதை வந்து ஒட்ட வச்சு சரி பண்ண முடியும். அதற்கு யாரு காரணம் அப்படின்னா வாஸ்குலர் சர்ஜன்ஸ் இப்ப இருக்கிறாங்க. இப்போ ஸ்டான்லி டீன், டாக்டர் பாலாஜி, டாக்டர் பத்மம், டாக்டர் சசிகுமார், டாக்டர் சேரன், டாக்டர் வெள்ளைத்துறை, அவங்கெல்லாம் வந்து இந்த வாஸ்குலர் சர்ஜன்ல ஃபர்ஸ்ட் பெண் வாஸ்குலர் சர்ஜன் அவங்க தான். ஏன்னா வந்து நிறைய இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து வரதில்லை. ஸோ அப்படி கைனகாலஜில வந்து பெண்கள்லாம் அதிகமா வர்றாங்க இல்லையா, அது மாதிரி இதுல ஆண்கள் தான் அதிகமா இருக்கும். வாஸ்குலர் சர்ஜன் முதல் டாக்டர் வெள்ளத்தர். இதுல அடிப்படையில நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணணும், அவ்வளவுதான். எந்த நோயுமே வராது. குறிப்பிடும்படியாக இந்த மாதிரி டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிடி. அது அடுத்து வந்து வேற என்ன சொல்லுவாங்க, அதாவது நடைபெற்றுனா அந்த ரத்த நாளங்கள், ரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ் இல்லையா, பிளட் வெசல் டிசீஸ். அதுல எப்படி அடைபடுறதுன்னா கார்டியோ வெஸ்குலர் சர்ஜன்ஸ் பண்றாங்க கார்டியோ. அது மாதிரி வாஸ்குலர் சர்ஜன்ஸ் எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிளாக் இருந்தாலும் அதை சரி பண்றதால வாஸ்குலர் சர்ஜன் இந்தியா, சென்னை வாஸ்குலர், சென்னை வெல்ஃபேர் சொசைட்டி இவங்க எல்லாமே இணைந்து மருத்துவ மாணவர்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் இந்த வாக்கத்தால கடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அடிப்படையில ஹெல்த்ல வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்முடைய டயட்ரி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, இது போன்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தனாலே நம்ம வந்து நோய்களை தடுக்க முடியும். குறிப்பிடும்படியாக இந்த ரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட அடைப்புகளை நாம் தடுக்க நடக்கிறது, சாப்பாட்டை குறைக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரெகுலர் எக்ஸசைஸ். டெய்லி ஒரு வாக் போனா போதும், 35 நிமிஷம் 5 நாளைக்கு வாரது வாக்கிங். அப்புறம் கொஞ்சம் 60 வயசுக்கு மேல வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பர்டிகுலர்லி விமன் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவோம். எதுக்குன்னா போன் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அப்ப மசில் ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க, சர்கோபீனியா, அது வந்து தரும். ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் ஆர் டிசார்டர்ஸ். அப்புறம் மெட்டபாலிக் பேசல் மெட்டபாலிக் ரேட், அது வயசாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா அது கூடும். அப்போ நம்ம சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பிரெயினுக்கு ஒழுங்கா பிளட் போச்சுன்னா திங்கிங் நல்லா இருந்தாலும் ஹெல்த் அப்படின்றது டிசிஷன்